சர்வதேச புது கிருபை திருப்பணிகள் வழங்கும் விண்ணொளி. விண்ணொளி எனும் எமது இந்த காலை சிந்தனை நிகழ்ச்சியை festaudio.net எனும் இணையத்திலேயும், மொபைல் போன்ஸ்களில் LTR.FM இணைய வானொலியிலும் சனி ஞாயிறு தினங்களில் காலை 6:45க்கும் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:45க்கும் நீங்கள் கேட்டு பயனடையலாம். இன்னும் வியாழக்கிழமைகளில் மாலை 5 மணிக்கும் விண்மலர் அல்லது சின்னஞ்சிறு விண்மீன்கள் போன்ற நிகழ்ச்சிகளையும், ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 4 மணிக்கு விண்ணோசை என்னும் ஆராதனை நேரத்திலும் பங்கு பெற்றி பயனடையலாம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். நான் விசுவாசிக்கின்றேன், இந்த காலை வேளையிலே என்னோட இந்த ப்ரோக்ராமில் கலந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவனுடைய செய்தி வருகிறது. பாரங்களோடு, தேவைகளோடு, கவலைகளோடு இந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு உங்களுக்கு வேண்டிய செய்தி இந்த காலை வேளையிலே வருகிறது. ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற செய்தி இந்த காலை வேளையிலே வருகிறது. உங்களுக்கு தெரியும், நான் வேதாமத்தில் ஒரு பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் வாஞ்சிக்கிறேன். இயேசு சிலுவையிலே தொங்கின பொழுது ஒரு ஸ்டேட்மெண்டை அவர் சொன்னார். எல்லாருக்கும் தெரியும், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சிலுவையிலே அவர் அறைந்திருக்கிற பொழுது இயேசு இந்த காரியத்தை சொன்னார், இந்த வசனத்தை சொன்னார். உங்களுக்கு தெரியுமா, இயேசு முதலாக தன்னுடைய தகப்பனை பார்த்து, தன்னுடைய அப்பாவை பார்த்து, தன்னுடைய கடவுளை பார்த்து என் தேவனே என்று கூப்பிட்டார். முதலாக இதுக்கு முதல் அவருடைய வாழ்நாட்களை எங்கள் வேதாமத்திலே வாசித்து பார்த்தால், அவர் தன்னுடைய தகப்பனை அப்பா, பிதாவே இப்படியான காரியங்களுக்கு சொல்லித்தான் கூப்பிட்டார். என்னுடைய பிதா என்னோடு இருக்கிறார், என்னுடைய பிதாவை நான் வெளிப்படுத்த வந்தேன், பிதா ஆண்டு தான் சொல்லி வந்தார். முதலாக இயேசு சிலுவையிலே என் தேவனே, என் தேவனே என்று கத்தினார். ஏன் ஆண்டவர் என் தேவனே என்று கத்தினார்? ஆண்டவர் மறந்து போனாரா அல்லது சிலுவையின் வேதனையா? இல்லை, என் தேவனே, இங்கிலீஷ்லே மை லார்ட், why have you forsaken me? லார்ட் என்று கூப்பிட்டார். ஏன் ஆண்டவர் தன்னுடைய பிதாவை பார்த்து லார்ட் என்று ஃபர்ஸ்ட் டைம் சிலுவையிலே கூப்பிட்டார்? ஏன் தெரியுமா? ஆண்டவர் என்னுடைய உங்களுடைய பொசிஷனை ஆண்டவர் எடுத்தார். அதாவது பாவிகளுடைய பொசிஷனை ஆண்டவர் எடுத்தார். வேதாமம் சொல்லுகிறது, நாங்கள் நீதிமான்கள் ஆகும்படி பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார். அதாவது உங்களுடைய பாவங்களை ஆண்டவர் இயேசு மேல வைத்தபடியால் ஆண்டவர் எங்களுடைய பொசிஷனை ஆண்டவர் எடுத்தார். அவருடைய பொசிஷனை எங்களுக்கு கொடுத்தார். அதாவது இன்றைக்கு நானும் நீங்களும் நீதிமான்கள். அன்றைக்கு ஆண்டவர் பாவிகளுடைய பொசிஷனை எடுத்தார். அதுபடியே தான் பிதாவை நோக்கி என் தேவனே, என் தேவனே என்று கத்தினார். ஒரு பாவி தான் ஆண்டவரை நோக்கி என் தேவனே, என் தேவனே என்று கத்துவான். ஒரு பிள்ளை தகப்பனை பார்த்து அப்பா, பிதாவை என்று கூப்பிடுவான். இன்றைக்கு நானும் நீங்களும் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதற வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அன்றைக்கு இயேசுவை ஆண்டவர் கைவிட்டார், பிதா கைவிட்டார். காரணம், என்னையும் உங்களையும் கைப்பிடிக்கிறதுக்காக. வசனம் இன்னொரு இடத்திலே வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. அந்த வசனத்துக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்ட கிரயம்தான் இயேசு. அதாவது உலகத்தில் இருக்கிற பாவங்கள் ஆண்டவரை நோக்கி நாங்கள் பிதாவே என்று கூப்பிடுறதுக்கு தடையா இருந்தது.
அந்த பாவங்கள் சாபங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாரங்களையும் பிதா தூக்கி தன்னுடைய மகன் மேல் வைத்தார். ஏனென்றால் எங்களை நீதிமான்களாக்கும்படி. இன்றைக்கு நாங்கள் எங்களை பார்த்து பாவிகள், இயேசு கிறிஸ்துவினாலே ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருந்தீர்கள் என்றால் எங்களை பார்த்து நாங்கள் பாவிகள் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பிதாவை பார்த்து எந்தவனே என்று கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. பிதாவை பார்த்து நாங்கள் பிதாவே அப்பா உரிமையோடு கூப்பிடலாம். என்னோடத்திலே வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நான் திரும்பவும் பயப்படுகிறதுக்கு தக்கதாக பயத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று. காரணம் ஏன் தெரியுமா? இயேசு அந்த பயத்தின் ஆவியை, அந்த பலவீனத்தின் ஆவியை, அந்த சாபத்தின் ஆவியை இயேசு எடுத்துக்கொண்டார். அதுபடியே தான் அன்றைக்கு சிலுவையிலே எந்தவனே எந்தவனே ஏன் என்னை கைவிட்டீர் கத்தினார். இன்றைக்கு நாங்கள் கதறலாம், எந்தவனே எந்தவனே ஏன் என்னை இப்படி ஆசீர்வதித்திருக்கிறீர், எனக்கு ஏன் இவ்வளவு ஆசீர்வாதம் எனக்கு என்று நாங்கள் சொல்லலாம். காரணம் அன்றைக்கு இயேசு எந்தவனே எந்தவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கதறினார். பிதா இயேசுவை ஒரு கணம் கைவிட்டார். காரணம் எங்களை கைப்பிடிக்கிறதுக்காக, எங்களை அன்பு செய்கிறதுக்காக, எங்களிலே தன்னுடைய அன்பை ஊற்றுகிறதுக்காக. அதனால் தான் ஆண்டு இயேசு அந்த கதறலே ஆண்டவர் அந்த சிலுவையிலே அது கதறினார். ஆண்டவர் எல்லா விதமான வேதனையும் கடந்து போனார். ஆனால் இந்த வேதனையை ஆண்டவரால் கடந்து போக முடியவில்லை. இந்த வேதனையை அவரால் சகிக்க முடியவில்லை. அதாவது பிதாவிலிருந்து பிரிகிற காரியம். உதாரணமா அந்த நீங்கள் நினைத்து பார்க்கலாம், பாவங்களை வைத்த பொழுது ஆண்டவர் அதை பார்க்க முடியாது. அவர் பாவத்தை பார்க்காது சுத்த கண்ணன் என்று வேதாமம் சொல்லுகிறது. அதுபடியாக தான் பார்க்காமல் மறுபக்கம் திருப்பி கொண்டார். அந்த மறுபக்கம் யாரை பார்த்து திருப்பி கொண்டார் தெரியுமா? என்னையும் உங்களை பார்த்து ஆண்டவர் திருப்பி கொண்டார். உலகத்தில் இருக்கிற போது தன் சீஷரை பார்த்து சிநேகிதரே என்று கூப்பிட்டார். பல இடங்களிலே யூதாஸ் அவரை காட்டி கொடுக்க வந்த பொழுது இயேசு சொல்கிறார், சிநேகிதனே, என்னை முத்தத்தினாலே காட்டி கொடுக்கவா வந்தாய், சிநேகிதனே என்று சொல்லுகிறார். இன்னொரு இடத்திலே இயேசு சொல்லுகிறார், நான் இனி உங்களை ஊழியக்காரன் என்று நான் கூப்பிடுகிறதில்லை, உங்களை சிநேகிதர் என்று கூப்பிடுகிறேன். காரணம், எனக்கு தெரிந்த சகல ரகசியத்தையும் உங்களுக்கு நான் சொன்னேன். இயேசு சீஷர்களை பார்த்து சிநேகிதரே என்று கூப்பிட்டார். ஆனால் எங்களுக்காயும் உங்களுக்காயும் மரித்து அவர் உயிர்த்தெழுந்த பொழுது மகதலேன மரியாளுக்கு காட்சி கொடுத்த பொழுது என்ன சொல்லுவார் தெரியுமா? போய் என்னுடைய சகோதரருக்கு அறிவியுங்கள், என்னுடைய சகோதரருக்கு அறிவியுங்கள். சகோதரர் என்ன தெரியுமா? we are brothers. என்னுடைய பிரதர்ஸுக்கு போய் அறிவிங்கள். காரணம், நாங்கள் we have become one family. அதாவது பிதா உங்களுடைய தகப்பன், மற்ற சீஷர்கள் எல்லாம் இப்போ சகோதரர்களாக வந்து விட்டார்கள். இயேசுவை விசுவாசிக்கிற எல்லாரும் இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவனுடைய சகோதரர்கள், இயேசு உங்களுடைய மூத்த சகோதரன். நீங்கள் சகோதரிகள் இருந்தால் நீங்கள் சொல்லலாம், இயேசுவனுடைய மூத்த சகோதரன். வேதாகம் சொல்லுகிறது, நாங்கள் உடன் சுதந்திரன். சகோதரர் என்றால் உடன் சுதந்திரன். அவரோடு கூடிய சகல ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு இருக்கிறது. இயேசுக்கு என்னென்ன சொந்தமோ இன்றைக்கு எங்களுக்கும் சொந்தமாக இருக்கிறது. காரணம், இயேசு எங்களை கூப்பிட்டார் சகோதரர் என்று. நீ வேதாமத்தை போனால் போய் வாசித்து பாருங்கள். மகதலே மரியாளுக்கு போய் என்னுடைய சகோதரருக்கு அறிவிங்கள். இயேசு நண்பர்கள் என்று கூப்பிடவில்லை, சிநேகிதர் என்று கூப்பிடவில்லை, ஊழியக்காரர் என்று கூப்பிடவில்லை. அவர் உயிரோடு எழுந்த பொழுது அவர் சொல்ல காரியம், போய் என்னுடைய சகோதரருக்கு அறிவிங்கள், நான் உயிர் தெழுந்து விட்டேன் சொல்லி. அன்றைக்கு நானும் நீங்களும் ஆண்டவருக்கு நாங்கள் சகோதரராக இருக்கிறோம். காரணம், அன்றைக்கு இயேசு கதறினார், எந்தவனே எந்தவனே ஏன் என்னை கைவிட்டீர், அப்பாவே பிதாவே என்று கூப்பிட்டு கொண்டிருந்த இயேசு அன்றைக்கு சிலுவையிலே வேதனையோடு கதறினார், மை லார்ட் மை லார்ட் why have you forsaken me. எந்தவனே எந்தவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. ஏன் ஆண்டவர் இயேசுவை கைவிட்டார் தெரியுமா? என்னையும் உங்களையும் கைப்பிடிக்கிறதுக்காக. ஒரு விஷயம் தான் ஆண்டவர் இயேசுவை கைவிட்டார். பாவத்தை வைத்த பொழுதுதான் ஆண்டவர் கைவிட்டார். ஆனால் அந்த உயிரோடு எழுந்த பொழுது எல்லா மகிமைக்கும் மேலான நாமத்தை இயேசு கொடுத்திருக்கிறார். அவருடைய சகோதரர்களாக நாங்களும் நீங்களும், இயேசுவின் சகோதரர்களாக இருக்கிற நாங்கள், இயேசுவின் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் மாத்திரம் நாங்கள் வருகிறதில்லை, அவரோட கூடிய சகல சுதந்திரம் எங்களுக்கு வருகிறது. அவருக்கு வேண்டிய சுகம், எங்களுக்கு வேண்டிய ப்ராஸ்பெரிட்டி, எங்களுக்கு வேண்டிய ஐஸ்வர்யம், எங்களுக்கு வேண்டிய சந்தோஷம், எங்களுக்கு வேண்டிய சமாதானம், சகலதும் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமாக இருக்கிறபடியால் அவருடைய சகோதரராக இருக்கிற எங்களுக்கும் எல்லாம் கடந்து வருகிறது. இந்த காலை வேளையில் என்னோடு இந்த ப்ரோக்ராமில் கலந்து கொண்டிருக்கிற நான் சொல்லுற விஷயம், இயேசு உங்களுடைய உடன் சுதந்திரன், இயேசு உங்களுடைய சகோதரர். இயேசுவை அன்றை கைவிட்டபடியால் இன்றைக்கு தகப்பனங்களை கைவிடுகிறதே இல்லை. என்னோடு சேர்ந்து நாங்கள் ஜெபம் செய்வோமா? இந்த அருமையான உண்மையை ஆண்டவர் வெளிப்படுத்தின ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஜெபம் பண்ணுவோமா? கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, நீங்கள் அன்றைக்கு உங்களுடைய குமாரன் இயேசுவை கைவிட்டீங்களே ஆண்டவரே. காரணம், என்னை கைப்பிடிக்கிறதுக்காக, என்னை நீதிமான்கள் ஆக்குறதுக்காக, என்னை நீதிமானாக ஆக்குறதுக்காக ஆண்டவரே. இந்த காலை வழியில் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு பெரிய உண்மையை எனக்கு வெளிப்படுத்தினீங்கள் ஆண்டவரே. நான் இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரன், நான் அவருடைய உடன் சுதந்திரன்.
அவருக்குரியது எல்லாம் எனக்கு இருக்கிறது ஆண்டவரே. இன்றைக்கு நான் என்ன காரியங்களில் நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோனோ இந்த சாத்தானுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிற காரியம். ஆனால் இயேசு எனக்கு கொடுத்தது சகல ஆசீர்வாதங்களும், சகல சந்தோஷமும், சகல சமாதானமும், சகல விடுதலையும். அன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். காரணம், அன்றைக்கு இயேசு கைவிடப்பட்டார், நான் கைவிடப்படுகிறதே இல்லை. நீங்கள் என்னை விட்டு விலகிறதும் இல்லை. இந்த அருமையான உண்மையை வெளிப்படுத்தினதுக்காக நன்றி. இன்றைய நாளிலிருந்து என்னுடைய வாழ்க்கை மாறுகிறது. ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன். நான் இனி கவலைப்படுகிறது இல்லை, நான் இனி வேதனையில் வாழ்கிறது இல்லை. இயேசுவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த சிறிய ஜெபத்தை நமக்காய் மறுத்து உயிர்த்த இயேசுவின் நாமத்திலே ஜெபம் வேண்டி நிற்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே, இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. கரங்களை தட்டுவோமா? இயேசு எனக்கு ஜீவன் தந்தாரே. ஒரு பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் பாடிடுவே. ஒரு பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும். Everybody கைகளை உயர்த்துவோம். ரட்சிப்பு தந்தார் இயேசு. Yes Father. ரட்சிப்பு தந்தார் இயேசு, ரட்சிப்பு தந்தார் இயேசு. துதிப்பாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் பாடிடுவே. துதிப்பாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் பாடிடுவே. Everybody hallelujah, hallelujah, amen, hallelujah. Hallelujah, amen, hallelujah, hallelujah, amen, hallelujah, hallelujah, amen, hallelujah. சமாதானம் தந்தார் இயேசு. Yes, சமாதானம் தந்தார் இயேசு. Yes, உங்களுக்கு எனக்கும் சமாதானம் தந்திருக்கிறார். சமாதானம் தந்தார் இயேசு, சமாதானம் தந்தார் இயேசு. துதிப்பாடல் நாம் பாடி இயேசு போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். Everybody hallelujah, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. விடுதலை தந்தார் இயேசு. Yes, விடுதலை தந்தார் சொல்லுவோம். விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு, விடுதலை தந்தார் இயேசு. துதிப்பாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. துதிப்பாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவேன். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு, அபிஷேகம் தந்தார் இயேசு. புதுப்பாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. துதிப்பாடல் நாம் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. அல்லேலூயா, அல்லேலூயா, கைகளை உயர்த்தி சொல்லுவே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு, புது வாழ்வு தந்தார் இயேசு. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்திடுவே. துதிப்பாடல் நான் பாடி இயேசுவை போற்றி என்றென்றும் வாழ்ந்து. கடைசியா அல்லேலூயா.